Welcome you all to 4th standard social science class. In this video, we are going to see about Unit 2, Physical Features of Tamil Nadu. This is our part 1 video. Physical features of Tamil Nadu அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, we are going to know about பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பவுண்ட்ரிஸ் அதாவது எல்லைகளை பற்றி பார்க்க போகிறோம். த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ், பிளைன் அண்ட் கோஸ்டல் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸ் அப்படின்னா பீடபூமிகள், பிளைன்ஸ் சமவெளிகள், கோஸ்டல் ரீஜியன் அதாவது கடற்கரை பகுதிகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியோட நேம் வந்து இந்தியா. இந்தியா ஹேட் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. இப்போ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கல இதுதான் நம்மளோட இந்தியா மேப்பு. இந்த இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் இந்தியா. இந்தியாவோட சவுத் சைடில் தான் நம்மளோட தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் இந்தியா. It is the 11th largest state in India. இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் 11th largest ஸ்டேட்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம். தமிழ்நாடு had 38 டிஸ்ட்ரிக்ட். நம்மள தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. Now we are going to see about the boundaries of Tamil Nadu. It shares boundaries with Andhra Pradesh on the north, Karnataka on the northwest, Indian Ocean on the south, Kerala on the west, Bay of Bengal on the east. இப்போ நம்ம டைரக்ஷன் போட்டுக்கலாம். இங்கே மேலே வந்து நார்த் இருக்கும், இங்கே சவுத்து, இங்கே வெஸ்ட்டு, இங்கே ஈஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் சைடில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் மேப்பில், நார்த் சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கர்நாடகா எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கா. ஸோ நார்த் வெஸ்ட் கர்நாடகா தமிழ்நாட்டோட எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷன் சவுத் சைடு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்தியன் ஓஷன் சவுத் சைடு. ஈஸ்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஈஸ்ட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. வெஸ்ட் சைடு வந்து கேரளா இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதா இப்போ? ஸோ இதில் இப்போ டைரக்ஷன் போட்டால் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ நார்த் சைடு ஆந்திர பிரதேஷ், நார்த் வெஸ்ட் சைடு கர்நாடகா, வெஸ்ட் சைடு வந்து கேரளா, சவுத் சைடு வந்து இந்தியன் ஓஷன், ஈஸ்ட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. தீஸ் ஆர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா இதெல்லாம் தமிழ்நாட்டோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ். Tamilnadu extends up to Kanyakumari, which forms the southernmost tip of the India. இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை தான் சொல்லுவோம். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், நான் சர்க்கிள் போட்டிருக்கேன்ல, இங்கே தான் என்ன இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டோட தென்கோடி முனையும் எதை தான் சொல்லுவோம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். It is the meeting point of Arabian Sea, Indian Ocean and Bay of Bengal. இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா முக்கடல் சங்கமம் இருக்குது. அதாவது அரேபியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் இந்த 3 கடலும் சந்திக்கிற இடம் எது அப்படின்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான்.
The Pulicat Lake is situated at the northern end of Tamil Nadu. தமிழ்நாடோட வடகோடி முனை, அதாவது வடக்கில் இருக்கிற எண்ட் பாயிண்ட் எது அப்படின்னா புலிகட் லேக். புலிகட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள். இதுதான் என்னது புலிகட் லேக். இந்தியாவோட தமிழ்நாட்டோட நார்த் வடக்கில் இருக்கிற லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா புலிகட் லேக் தான். Do you know பாருங்க, the Madras presidency called as Tamil Nadu comprised of Andhra Pradesh, Karnataka, Kerala and Odisha. அதாவது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா அண்ட் ஒடிசா இதெல்லாமே சேர்ந்தது தான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. லேட்டராக என்ன ஆச்சு அப்படின்னா 1953 வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு தனியான மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசமாக தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா மலையாளம் பேசுகிறவங்க வந்து கேரளா ஸ்டேட் வேணும், கன்னடம் பேசுகிறவங்க வந்து மைசூர்னு தனியாக அவங்க ஸ்டேட்டை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு. The landscape of Tamil Nadu can be divided into 4 category. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நில அமைப்பை வந்து 4 முறைகளாக பிரிக்கலாம், 4 வகைகளாக வந்து பிரிக்கலாம். There are mountains, plateaus, plains and coastal. In this video, we are going to see about 2 types of landscape of Tamil Nadu, mountains and plateaus. First one, mountains. Tamil Nadu is the only state in India which have both the Western Ghats and Eastern Ghats. They meet at the Nilagiri Hills in Tamil Nadu. Totabeta is the highest peak in Nilagiri Hills. Tamil Nadu has various hill stations like Ooty, Kodaikanal, Kolli Hills, Kothagiri and Yerkadu. அதாவது இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையும் ஈஸ்டர்ன் காட்ஸுங்கிற கிழக்கு தொடர்ச்சி மலையும் ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நீலகிரி ஹில்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் நீலகிரி ஹில்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் என்னது வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டும் மீட் பண்ணுற பிளேஸு இங்கே தான் என்னது நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஹையஸ்ட் பீக்குன்னு எதை சொல்வோம் அப்படின்னா தொட்டபேட்டா தான். அதுவும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இது என்னது தொட்டபேட்டா ஹில்ஸ். அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி ஹில்ஸில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஊட்டி இருக்குது, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸு, கோத்தகிரி, ஏற்காடுங்கிற நிறையா ஹில் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா தொட்டபேட்டா. நம்ம இந்தியா அளவில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா கஞ்சன்ஜங்கா, இது வந்து ஹிமாலயாஸில் இருக்குது. வேர்ல்டு அளவில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட், இதுவும் ஹிமாலயாஸ் மவுண்டெயினில் தான் இருக்குது. The Eastern Ghats do not get enough rainfall unlike the Western Ghats, which receives lot of rainfall. The plantation grown in these Ghats includes tea, coffee and spices. அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸில் மழை வந்து குறைஞ்ச அளவு தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் அதிக அளவு ரெயின்ஃபால் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸில் குறைஞ்ச அளவு ரெயின்ஃபால் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடர்களில் மோஸ்ட்லி டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ் வந்துட்டு நிறையா விளையுது. இப்போ ஸ்பைசஸ் அப்படின்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல வாசனைக்காக, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னா வாசனை பொருட்கள், ஸ்பைசஸ், மிளகு, இதெல்லாம் நிறையா வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர்களில் நிறையா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது.
Tamil Nadu has rich flora and fauna. Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary, and National Park in Aanaimalai are in the Western Ghats of the state. There are a variety of plant species found in them. The Kurunji shrub is the most special of them all. Kurunji flower blossom once in 12 years. அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள். இந்த மலைத்தொடரில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரணாலயங்கள் நிறையா இருக்குது. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி சரணாலயம் இருக்குது, இந்திரா காந்தி சரணாலயம் இருக்குது, ஆனைமலை நேஷ்னல் பூங்கா வந்து இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில், தமிழ்நாட்டில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா குறிஞ்சி ஃப்ளார் பிளான்ட்டு. இந்த குறிஞ்சி ஃப்ளார் வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பூக்கும். ஓகேவா? அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. செகண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு இஸ் பிளாட்டியூ. பிளாட்டியூ அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் 3 பிளாட்டியூஸ் இன் தமிழ்நாடு, நேம்லி பாராமஹால் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ. தேர் ஆர் மெனி ஸ்மால் ஹில்ஸ் பிட்வீன் திஸ் பிளாட்டியூஸ். சென்னிமலை இஸ் ஒன் அமாங் தோஸ் ஹில்ஸ் இன் ஈரோடு. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் வந்து இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாராமஹால் பிளாட்டியூ, அது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது அப்படின்னா பாராமஹால் பிளாட்டியூ. பிளாட்டியூ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கடல் மட்டத்தில் இருந்து சில அடிகள் உயர்ந்து காணப்படும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு சின்ன படத்தில் போட்டு காட்டுறேன். இப்போ இதுதான் சி லெவல் அப்படின்னா இங்கேருந்து சில கிலோமீட்டர்ஸ் உயர்ந்து மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹில்ஸு. இது வந்து கடல் மட்டம். கடல் மட்டத்துலேருந்து சில அடி உயரத்தில் ஃப்ளாட்டான பிளேசஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாராமஹால் பிளாட்டியூ வந்து எதை உள்ளடக்கியது அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் இந்த பிளேஸ் எல்லாம் உள்ளடக்கியதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாராமஹால் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ, இப்படி 3 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்டியூஸ்க்கு நடுவில் குட்டி குட்டி ஹில்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஹில்ஸில் ஒன்று தான் இந்த சென்னிமலை ஹில்ஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. Thank you, children.